செண்டு ராஜகுடியே சராசந்த மகாராஜா அவையை நாடி வருகிற விதம் கண்டு அடிக்கூடாது என்ன யார் அடிக்கிறாங்களோ எதவாங்க அடிக்கிறாரு போயிருக்கிறியா அதான் நினைக்கிறேன் சைலன்ஸ் பொட்டியா வருமா பொட்டியா இருக்க ஆரம்ப விஷயம் இல்லையாங்க ஐயா சமையல் சமையல் பந்தவர் தெரியல மகாராஜா தெரியலையா ஒண்ணும் தெரியலங்க பார்த்தா ஒன்னே ஒன்று தான் தெரியுது ஒன்னே ஒன்று தான் தெரியுது என்னப்பா எவன் மேலேக்கிற பாகத்துக்கு நல்ல பெருசா எருமாடு கடை தான் கோர எருமாடு தாங்க வரியா ஆமாங்க அப்புறம் எருமாடு மேய்க்கணும் நினைச்சுக்கிறேன்னா எருமாடு மேல உட்காந்து எம தர்மராஜா மேல இருக்கிறேங்க ஒழிஞ்சு முழு பழக்குது நீ நான் யாரு நீதான் எப்படியா கண்டுபிடிச்சாங்க என்ன கண்டுபிடிச்சாங்க டெங்கு காய்ச்சல்னு டெங்கு காய்ச்சல் கையில ஊசி ஓய்சி போடுவா ஓய் வித்து வந்து ஆரம்பிச்சு தான்
முன்னால துடுகுறி அப்படி போ இப்படி குத்தா வரேன்னா நபா இப்படி வந்துட்டா தப்பு தப்பா பேசுன ஆமாங்க தப்பு தப்பா வையும் ஐயோ அடிக்காதீங்க நான் கரெக்டா பேசுறேன் மேல ஒரு சொக்கா இல்ல ஐயோ பச்சை பிச்சுக்கும் ஐயோ தெரிந்து மகாராஜா தெரியும் நான் உனக்கு ஆமா அதோட பிதல தராதல மொத்தத்துல கோய்கறில ஆட்டுக்கறில சாம்பார்ல வடையில பொரியல்ல நபா ஆட்டுக்கறில கோய்கறில வடையில பொரியல்ல டேய் என்னங்க தீனி தேவையா பையா என்ன மகாராஜா நான் சொல்வது மட்டும் நீ கேக்குறேன் சரி நீ சொல்லு நான் கேக்குறேன் நான் சொல்றேன் நீ கேளு நீ சொல்றது கேக்குறது நான் வெளியே வரல அப்ப நீயே சொல்லு அது மட்டும் கேட்கணும் சரிங்க என்ன சரிங்க சரிங்க அவரு சரிங்க வந்துக்கிறாரு அவரு அது வேற கூட செய்வார் ஓய் சுரேஷ் கேட்ட அவன் பொண்ணு அவன் குழந்தைக்கு அவன் பொண்ணு கேட்டா ஆமா மச்சான் சொல்றான் சொல்லிச்சு பேச மாட்டேன்றான் ஜெய ஜெயம் இன்னும் விஸ்வநாதன் இன்னும் கண்டக்டராக பணிபுரியக்கூடியவர்கள் இன்னும் விஸ்வநாதன் ஐயா அவர்கள் இதோ சராச்சந்திரன் நடிக்கக்கூடிய இன்னும் திருப்பணங்காடு கிராமத்தை சேர்ந்த இன்னும் மணிகண்டன் 51 ரூபாயும் இது அடியாடு 51 ரூபாய் அரங்கிருக்கிறார் ஜெயம் 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 50 பொம்பளை ஏற்றி போறாரு அது 50 ரூபா கொடுத்து இது நம்ம நாய்மா வேற யாவத்தையும் ஆளு ஒரு 100 ரூபாய் கொடுத்துருக்காங்கல்ல நானா துட்டுக்கு தெய்வார் நடிகல நாங்களா ஒருத்த வெட்டி கொடுக்குறீங்களா நீங்க ஜெய ஜெயம் இன்னும் கனகம்பாக்கம் இன்னும் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் இன்னும் கனகம்பாக்கம் கோவிந்தராஜ் ஐயா அவர்கள் இதோ எங்கள் நாடமன்றத்தில் 25 ரூபாயும் இதோ எங்கள் நாடமன்றத்தின் ஆர்மசியர் இன்னும் சித்தார்த்தூர் சீதாராம பாராட்டி 25 ரூபாய் இருக்கிறார் ஜெய ஜெயம் இன்னும் கேசவன் ஐயா அவர்கள் இந்த எழுந்தருளி இதோ எங்கள் நாடமன்றத்தின் ஹார்மோனியஸ்டர் இப்ப நான் சோத்தை அப்ப நீ சோத்தையா வலதுகாரம் சொல்லு ஏடா கூட கரெக்டாக இல்லையா சொல்ல எல்லாத்திலையும் வைப்பாரு அவரு பன்னீர் கம்பெனி ஓனர் அவரு அவரு பல்லு அடிக்கிறாரா இல்லன்னு பாக்க சொல்றாரு நம்மள ஒரே நாட்டு அடி இருக்காருமா எங்க அண்ணன் கிட்ட கூட வாசனை கமகம ஐயோ வாயோட வாய் வச்சு முத்த பாரா ஆனா முன்னாடி உன் முன்னாடி படுத்து புள்ள பத்திரா பாத்தியா எவ்வளோ போய் அர்த்தப்படுவோம் உன்னை ஆதாள விதல தராதல மகள ரசதல ரசத்துல குண்டு மிளகா போட்டேன்னா ரசம் நல்லா இருக்காது கிரினா தெரியுமா என்னங்க கிரி என்றால் தெரியுமா கிரி என்றால் மலை விருச்சம் என்றால் மரங்கள் மரங்கள் ஏண்டா இந்த உலகத்தில் என்ன மாதிரி ஒரு குழந்தை பிறக்க போறது இல்ல இது அப்புறம் பிறக்கும் பிறகு சாத்தியமா சொல்றேன் இந்த பேருக்கு குழந்தை பிறந்தா அவங்க அம்மா செத்து தான் போனோம் இதே பேர் குழந்தையா எங்க படைப்பு ஆண்டவன் படைப்புனா இதே பெருசா உனக்கு அம்மா எத்தனை அப்பா எத்தனை எனக்கு அம்மா ஒண்ணுதான் அப்பா ஒண்ணுதான் ஏடா விஜயகுமார் மகாராஜா ஐயா உனக்கு அப்பா எத்தனை அம்மா எத்தனை ஐயா எனக்கு அம்மா ஒருத்தரு எனக்கு ஏன் அப்பா என்னவா எனக்கு அம்மா ஒண்ணுதான் அப்பா 6 பேர் பாத்தியா எங்க அம்மாவோட உனக்கு கம்மியா இருக்குது எங்க அப்பா 6 பேர் எப்படி அம்மா சமாளிக்கா என்னடா எங்க அம்மா டவுன் பஸ் மேரிங்க என்ன நினைச்சு தெரியுங்க இன்சல் தெரியுமா இன்சல் தெரியுமா தெரியாதா யாருக்கு ஆண்டாலும் தெரு ஊரு பேரு எல்லாத்தையும் போட்டா தான் லட்சம் வந்து ஊடு
ஆமா. ஆனா எங்களுக்கு அது மாதிரிலாம் கிடையாது. ஆ. ஊரு பேரு போட்டியா? ஊர் பேர் என்ன ஊரு? பாலப்பாயிட்டரை பலப்பாட்டுன்னு போட்டினா போதும். முகசாமத்துன்னு எழுதிட்டுனா எங்க வீட்டுக்கு தான் நேரம் வரும். அப்ப 6 பேர். அவ்வளவு நல்ல பையனா நீ? ஆமா. ஏண்டா ஓ. அப்பா 7 10 கூட இருக்கலாம். ஆனா அம்மா ஒரு ஆளா இருக்க முடியும். ஆனா எனக்கு தந்தை ஒருவர், ஆ. தாய் 3 பேர். அடேடே. யப்பா. என்ன? சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி அது இது. ஒரு குழந்தை ஆ. 2 தாயின் கருவில பிறந்தேன். ஏய், ஒரு தாயால் உற்படம் எனக்கு உயிர். ஒரே ஒரு தாயால ஆமா உற்பணம் 2 கருவுல பிறந்தீங்க. ஆமா. பாரு. டேய், ஓ, நான் எப்படி போறேன்? எப்படி இங்க நில்லு, நிக்கிறேன் இங்க நில்லு. நிக்கிறேன். இப்படி பாரு. நான் பிறக்கும்போது எப்படி பாருங்க? எப்படி இது என்ன? இது என்ன தலை அப்பா, தலை சரி. சிரம் அப்படியே நெடுக்கு போடுகிற. டேய், ஓ, நான் பிறக்கும்போது ஏய், பேர் பாரு சிரம், ஏற்பாடு சிரம். ஒரு நேத்திரம், ஏய், பேர் பாரு நாசி, ஏய், ஒரு செவி, ஒரு கண்ணு, ஒரு காது, ஒரு பாதி மூக்கு, ஒரு கரம், ஒரு கதா, ஒரு காது. ஆமா. ஏய், எப்படி பிறந்த? இதெல்லாம் சொன்னீங்க வண்டியே. ஆ. இது கூட பாதி ஆகுதா? டேய், ஹாய். சொல்லுவா நான் எப்படி பிறந்தேன்? ஏய், பரகதத்தில் சொல்லக்கூடிய மரகத மன்னன் ஆமா. அவருடைய குழந்தை காலத்தினான் ஏய், காணல் கண்டான், தண்டர், சட்ட யோசனை வகுப்புகளை கண்டான், தண்டர், ஒரு மாங்கனி பெற்று வந்தான். நெட்டு வந்தார், மனைவிமார் 20 பிள்ளை பிறந்து கொடுத்தார். மனுஷர். அந்த மாங்கனி போல் ஏய், குழந்தையும் பிறக்கும் போது அங்கையின குழந்தை பெற்று போச்சு. இரு பிளவாக பிறந்தானே. உயிரில்லாத குழந்தை ஏய், அகக்க சந்தி விசேதித்தார் மன்னன். ஆமா. அந்த நேரம் நேரம். அகிலாண்ட கோடி ஏய், பிரம்மாண்ட நாயகி பிரம்மாண்ட நாயகி. பாம்பேவர் முளையாகவும் ஏய், பாம்பேவர் சீமாளாகவும் சீமானம். தாயினுக்கும் ஏய், அன்னை உமையவள் உமையவள். நகரம் வந்தார்கள். ஏய், குழந்தை கண்டெடுத்தார்கள். அந்த அம்மா காளிகாதேவி. ஆமா, ஏய், குழந்தை கண்டெடுத்தாங்க, ஏய், உயிர் கொடுத்தாங்க. கொடுத்தார். இது யார் குழந்தை? ஏய், மராத குழந்தை. ஆமா, கொண்டு போய் கொடுத்தார். கொடுத்தார். மனமகிழ்ச்சி அடைந்த தந்தை ஆமா. பார்த்தார். ஏய், ஆமா, அம்மா என் குழந்தைய உயிர் கொடுத்துட்டீங்க. வெளிவடித்து. உங்க திருநாவலே குழந்தை பேர் சுட்டுங்க. ஆமா. என் குழந்தை உரைக்க, பேர் வச்சுட்டு போயிடுங்க. உரைக்க ஏய், பிரதத்தா ஏய், என்னுடைய பெயர் பெயர் சரதேவதை. சரதேவதை. அதில் சர என்று ஒரு பதம். சரால் என்று ஒரு பதம். அவன் இருந்தது ஏய், அகைக்கிற சந்து. அகற்கரை சந்து. அதில் சந்தன் என்று ஒரு பதம். சந்து என்று ஒரு பதத்தை எடுத்து 2 பேரும் ஒன்று சேர்த்து ஏய், இந்த குழந்தைக்கு ஏய், சராசந்தன் சராசந்தன். பேர் கொடுத்தார்கள். ஏய், என் குழந்தை பேர் கொடுத்துட்டீங்க. ஆ, என் குழந்தை குணம் எப்படி இருக்கும்? குணம் இந்த குழந்தை. முதல்ல அதுதான் கேட்கணும். இந்த குழந்தை குணமோ ஏய், அந்த மாதிரி வேண்டாம் தெரியுமா? பிராமணருங்களா? ஐரு ஐதுவா? ஐயார்வாளை கண்டால் ஏய், ஓது மரியாதைப்பான். அவளை பார்த்தா ஓது மரியாதை. மரியாதை. பாரேன். அதே ஒரு சத்திர கண்டால் சத்தியாதை கண்டால் சீரி ஒரு சிங்கத்துக்கு போய் சரி, வந்து சிங்கத்தை போல். கச்சிப்பான். கச்சிப்பா. இந்த குழந்தை குணம் அப்படி. அப்படி. சரி, ஏய், என் குழந்தை எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பான்? ஏன் எவ்வளவு நாள் உயிரோடு இருக்கும்? எங்க அப்பா அப்பா கேக்குறாரு, அப்பேக்கா அந்த அம்மாவோட. என் குழந்தை எவ்வளவு காலம் உயிரோடு இருப்பான்? ஏய், அந்த அம்மா என்ன சொன்னாங்க? இந்த குழந்தை இனி சாவான் ஆ, இல்ல நாளை சாவானா இல்லைன்னா சொல்ல முடியாது. போகும்போதை விட எங்கன்னா லாட்ல ஆக்சிடென்ட் ஆகிடும், செத்து போடும். தெரியாது, சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுங்க. ஆனால் நான் உயிரோடு இருக்கணும்னு ஆசைப்படுறியா? இல்லையா, சொல்ல முடியாதுன்றேன். அப்புறம் நீ என் கையில் சேர்த்துட்டு அப்புறம் உன் முன்னாடி ஜாலியாக இருக்குது. ஏன் நாங்கள் சில சேர்த்து முடிக்குது. ஒரு மீசை கட்டி 1 மணி நேரமா ஊட்டாதான் ஏய், ஆ, இந்த குழந்தை ஏய், இறக்கி வர வளைவின் இறைக்க வரலாம் வந்தேன். என்று சொல்லி மறைந்தான். ஏய், தக்க பரணந்தேன் ஆமா, என் தந்தையானவர். நீ கூட பருவத்துக்கு வர. தக்க பரணா கல்யாண வயசு எனக்கு. அதான், இந்த அதுதான். நாட்டை ஆ, எனக்கு மணிவாட சுட்டி வைத்தார். ஏய், யாரு? உங்க அப்பா. எங்க அப்பா புண்ணியமான சொல்ல பாக்குறேன். ஆமா. இந்த நாட்டை ஏய், நான் சிறுவர் கொண்டு திறமேற்கொண்டு. ஏதோ குழந்தை என்பது ஏய், என்ன குழந்தைதா? ஐயோ, யாரு அங்க குறையுதுவா? அதாவது அங்க குறையில இருக்குதுவா? ஆ,
ஆமா யாவத் பேரும் மொத்த பேரும் எனக்கங்க ஐயோ அப்படியே அஞ்சு அடிந்து ஓடுறாங்க பாடி அந்த அரக்கர் முனிவர் அரக்கர முனிவர் அரக்கர முனிவர் சிரிக்கிற முனிவர் இருந்தா பார்க்கலாம் சத்தா பார்க்க முடியுமா பார்க்க முடியாது அதான் பாவம் இன்னைக்கு நீ போய் படுகிற ஆமா காலையில் ஏந்தி மேலே தெரியாது அதான் நீ கூட நீ போற கணக்கு பார்த்தீங்கன்னு மாட்டியான்னு யாருக்கு தெரியும் நான் நினைக்கிறேன் நான் சாவணும் நான் நினைக்கணும் அதேதான் ஏன்னா நீ 86 மணிக்கு கூத்தாரு போல நீ சட்டம் நினைச்சாதான் சாவ ஏன்னா ஓ என் பொறுப்பு அது மாரி என்னங்க என் பிறப்பு என்னங்க அது முதல் பிறப்பு என்ன அருமையான என்ன டேய் அவ்வளோ அலட்சியமா சொல்றாரு எவ்வளோ போய் அர்த்தம் பண்ணுவேன் ஏய் யாரவா ஓட்ட பொந்து புடுங்க யாரங்க அரக்கத்து வத்தனா பொலகத்து வத்தறப்பா சவுத் தான் என்ன வேறா தேவசாமி ஏமா வேறசாமி அவன் காலேஜ் போய் வந்துக்கிறான் வா காலேஜ் கூண்டானி ஏய் வாடா அப்படி இல்லப்பா பக்கத்துல எதிரவன் தட்டிக்கிறான் நீங்க தட்டிக்க முடியாது என் மகனிங்க மரமே அது வச்சேன் என் ஓய முள்ளு மரமா நான் முள்ளு மரமா தபசு மரமே தபசு மரம் இல்ல மகாராஜா வெளியே நீங்க வந்துக்கிறீங்களா வெளியே நீங்க வந்துக்கிறீங்களா இல்ல அவன் வந்துக்கிறானா அப்படி இல்லப்பா இல்ல வெளியே நீங்க வந்துக்கிறீங்களா நான் தான் வந்துக்கிறேன் அப்ப அவன் ஏன் வந்து அடிச்சு போனான் அது நீதான் கேட்கணும் உன் மகத்தூரானே அவனை நீ கூப்பிடல சரி கூட்டு நிக்க இருப்பா
ஏண்டா கம்மியா இந்த உலகத்தில் எப்படி என்றால் எப்படி பிறவில பிறவி அதிசய பிறவி அதிசய பிறவி இந்த நாட்டை நான் பட்டாபிஷேகம் சுட்டி கொண்டு ஏய் எங்க அப்பா போல எனக்கு 2 பொண்டாட்டி தான். ஏம்பா இது வாயடி வாய வச்சான்னா எதுக்கு என்னங்க உடம்புன பண்ணுவோம் நீங்க அர்த்தி பிரித்தி ஆமா அர்த்தி யார் யாருங்க என் பொண்டாட்டி 2 பேரா அத்தியா பிரித்தி ரெண்டு 2 பெண்ணை திருமணம் செய்தேன். உங்க அப்பா அவரு 2 தான். அதுக்கு ரெண்டு தான் எனக்கு 3 செல்வங்கள், 2 பெண் குழந்தை, 1 ஆண் குழந்தை. தப்பு கிடையாது நந்தனி ஏய் சுந்தனி. நந்தனி நாமதா ஏய் நந்தனி சுந்தனி நந்தானி சுந்தனி 2 பெண் குழந்தை, சாமல தேவன் சாமராஜன் 1 ஆண் குழந்தை. ஏய் 3 செல்வங்களை ஈன்று எடுத்தேன். ஏய் முதல் குழந்தை நந்தனி. 3 வயதுல உங்களுக்கு ஆமா ஏய் முதல் குழந்தை. ஏய் ஐயா தப்பா சொல்ற மகாராஜா நீ உனக்கு 3 பொண்ணு தான். 3 2 பொண்ணு பிறந்துச்சு, ஆ. இன்னொரு பொண்ணு வயித்துல சாப்பிட்டு நிக்குது. அடா பைடே 3வது பொண்ணு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? பின்ன ஏண்டா ஐயா முதல் குழந்தை தக்க பருவம். தக்க பருவத்தை அடைந்தது. தக்க பருவம்னா தக்க பருவம் அது வயசுக்கு வேற பருவங்க, கல்யாண பருவம். எல்லாருமே பொண்ணு வீடு தேடி தான் ஆமாங்க, பிள்ளைகள் போவாங்க, மாப்பிள்ளை வீட்டுக்கார தேடி வருவாங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரர் போவாங்க. ஆனா பொண்ணு வீட்டுக்கார நானே போற மாப்பிள்ளை வீடு தேடி. நீங்களே தேடி சென்று செல்கிறீர்கள். எப்படி எதற்காக? ஏனை போல் உங்களை போல் வீரனா இருக்கணும். நல்ல வீரம் இருக்க வேண்டும். ஒருத்தர் கண்டு போய் கூடாது. யாரையும் கண்டு பயம் கொள்ளக்கூடாது. தேடி பார்த்தேன். ஆமாங்க, ஒரு நாடாக ஒவ்வொரு நாளாக தேடி பார்த்து வருகிறீர்கள். எனக்கு எந்த மாப்பிள்ளை முடியல. என்ன மாப்பிள்ளை பிடிக்கலங்க. இறுதியாக வடமதுராபுரி பட்டினம் வடமதுராபுரி பட்டினம் உக்ரசேனன் உக்ரசேனன் அவருடைய பிள்ளை கம்ச பூபதி அவர் வீரத்தை கண்டீர்கள். அவன் வீரத்தை பார்த்தேன். ஆமாங்க, சந்தோஷம் கொண்டு. எப்படி ஆமாங்க, சைலன்ஸ் சைலன்ஸ் சைலன்ஸ். பெத்தாப்பட அடிக்கிற காட்சி. ஆமாங்க, பெத்தாப்பட அடிக்கிற காட்சி. யார் அடிப்பாங்க பெத்தாப்பாவை? எட்டு இருந்து பார்த்தேன். கேட்டிருந்து பார்த்தீர். வீரத்தை பார்த்தேன். அந்த வீரம் பிடித்திருந்தது. முதல் குழந்தையை கம்சபூதி கொடுத்த கம்ச மகாராஜாவுக்கு அளித்து விட்டு இன்னும் சில காலம் சென்றது. இன்னும் சில காலம் சென்றது. என் 2வது குழந்தை தக்க பருவம். ஆமாங்க, அதிக மாப்பிள்ளை தேடுறேன். அடடே தேடி வரீங்க. அது மாப்பிள்ளை பிடிக்கல. மாப்பிள்ளை யாரும் கிடைக்கல. என் 2வது குழந்தை 2வது குழந்தையை கம்சபூதிக்கு கொடுத்து கம்ச மகாராஜாவுக்கே 2 பெண்ணையும் திருமணம் செய்து தந்தீர்கள். ஒரே இடத்துல 2 குழந்தை கொடுத்துட்டேன். இது கூட நல்ல வேலை தாங்க. ஆமா. ஆடி தள்ளுபடி. ஒண்ணு வாங்கினா 1 ஃப்ரீ. எப்படி 1 கொடுக்குறோமா? ஒரு வீட்டுக்கு போறோம், தீபாவளி பலகாரத்து போனா 1 எடுத்துட்டு போயிடலாம். எது நான் பொண்ணு தந்தனை கொடுத்தா கூட ஆமாங்க, அப்பா அங்க அதிகமா கொடுத்துட்டாரு. அதிகமா எடுத்துட்டு விட்டுறாரு, இங்க கம்மியா எடுத்துட்டு வராரு அப்படின்னு சொல்லுவாங்க. அக்காவுக்கு தெரியாது, தங்கச்சி செய்யறாங்க, தங்கச்சி தெரியாது, அக்காவுக்கு செய்யறாங்க. 2 பேரும் பேசுவாங்க. சரி. ஒரே வீட்டுல குடுத்துட்டோம்னா ஒரே அடியா தீபாவளி பலகாரம் எடுத்துட்டு போலாம். ஆமா. உங்களுக்கு பச்சை சேலை 1 எடுத்து கொடுக்கலாம். குழந்தைக்கு தாலி அறுத்துச்சா வெள்ளை சேலை 1 ஒரே வேலையில எடுத்து கொடுத்துடலாம். குழந்தை தாலியார கடையில முன்ன போவாரு. சத்தியமா நான் சொல்றது அப்படியே பழிக்குங்க. டேய் நீ பேசுறதா ஒரே பூசு கேக்குது. யாரு?